கரு ஊமத்தம் பூ. இதான் கரு ஊமத்தம் பூ. கருநாகங்கள் நடமாடக்கூடிய இடத்துல இந்த கரு ஊமத்தை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நாகபுரத்தில் கருநாக ரூபிணி வளம் வர்றதுனால கரு ஊமத்தை பார்த்திங்கன்னா காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு. சின்னதாக அங்கே வரணும். சின்னது நாகங்கள் எங்கெல்லாம் நிறையா இருக்கும், அதுவும் கருநாகங்கள் எங்கெல்லாம் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரு ஊமத்தை இருக்கும். நம்ம நாகபுரத்தில் பாரு எவ்வளோ கரு ஊமத்தம் செடி இருக்குது பார்த்தியா, சின்ன சின்னதாக. ஆமாம், எப்போவுமே இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம நாகபுரத்தில் கரு ஊமத்தம் செடி எப்போவுமே இருக்கும். இதெல்லாம் பெரிய செடிகள். இங்கே இருக்கா? ஆமாம். அந்த பக்கம் ஒரு செடி இருக்கா? இந்த அங்கெல்லாம் இருக்கும். அந்த பக்கம் காமியே, அங்கே இந்த இங்கே. அம்மா இங்கே வா. இது ஃபுல்லாகவே கரு ஊமத்தை தான். ஆமாம்மா. நம்மளுக்கு இப்போ வெளிநாட்டில் இருந்தே கேட்குறாங்க, கரு ஊமத்தை இருந்தால் கொடுங்கம்மா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து இதோட பலன் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே பாரு, கரு ஊமத்தையோட பூ பாரு, மொட்டு இப்படி தான் இருக்கும், கருப்பாக. காய் தான் எவ்வளோ பெருசாக அது பாரு. இது நான் குட்டி காய் காமிச்சேன், இது வந்து பெரிய காய், இன்னும் பெருசாகும். பார்த்திங்கன்னா நிறைய இந்த கரு ஊமத்தை நம்ம நாகபுரத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே கரு ஊமத்தை தான். கரு ஊமத்தை காடு நம்ம இடத்துல தான் இருக்குது, இவ்வளவு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னாலே நிறைய இடங்கள்ல அங்கே பார்த்தியாடா, இந்த அங்கே இருக்கு 3 எல்லாமே நாகங்கள் எங்கே நடமாட்டம் இருக்கோ கருநாகங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரு ஊமத்தை அதிகமாக வளரும். அது நம்ம நாகபுரத்தில் நம்ம தாய் வந்து கருநாக ரூபிணியாக இங்கே வளர்றதுனால நிறைய வந்து கரு ஊமத்தை இருக்கும். என்னம்மா பண்ணுறீங்க? சரி, நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்துட்டு கேட்குறாங்க இல்லையா, நம்ம வீட்டில் செய்வனை இருக்குது, பில்லி சூனியம் இருக்குது, கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, வீட்டில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை, தடையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து நம்ம வீட்டில் நம்மளே தயார் பண்ணிக்கிறது இந்த ஒரு பரிகாரம் தங்கம். இதுதான் கரு ஊமத்தம் பூவும் மலர்ந்து இருந்துச்சு காலையில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கரு ஊமத்தம் காய். இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியை காமிய, இந்த மாதிரி இப்படி இருக்கும். அதான் கரு ஊமத்தம் செடியோடது. காயை பார்த்தாலும் அந்த காயில் முனியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த காயை வந்து பறித்து வீட்டில் வந்து ஒரு 9 நாள் 11 நாளைக்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ இல்லை விளக்கேற்றுற எண்ணெயோ ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் அழிஞ்சிடும், தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி வீட்டில் வந்து நல்ல ஒரு அருள் கிடைக்கும். அதை விட இன்னொன்று என்னென்னா, சிலருக்கு திடீர்னு நோய் வந்துடும். நோய் வந்துட்டு ஏன்னே தெரியாது, உடம்புல என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது, ஆனால் பிரச்சனை வந்துடும், தீரவே தீராது. அவங்களுக்கு எல்லாம் கூட, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நமக்கு வந்து கெட்டது அஃபெக்ட் ஆகிருக்கு, ஆன்ம சாபம் இருக்குது, கெட்ட விஷயங்கள் நம்மளை தாக்கியிருக்கு, நம்மளுக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கூட அவங்களால உணர முடியாது. அந்த மாதிரி உணர முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி கரு ஊமத்தம் காயில் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நம்மளே நிறையா பேர்கிட்ட போய் ஏமாந்து போகிறதுக்கு இந்த கரு ஊமத்தம் காயில் வந்து விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ நன்மை இருக்குது. உடனே நம்மளே வந்து தீர்வு தரக்கூடிய நன்மை வந்து இந்த கரு ஊமத்தம் காய்க்கு இருக்குது. 1000 இந்த இப்போ மாடு பன்றியெல்லாம் பொலி கொடுப்பாங்க சில தெய்வங்களுக்கு, அது மாதிரி இது வந்து தெய்வங்களுக்கு பலி கொடுக்குற மாதிரி. எலுமிச்சைக்கு பிறகு இந்த கரு ஊமத்தையோடைய சக்தி அவ்வளவு இருக்குது. இந்த கரு ஊமத்தையை 2ஆக கட் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி பாருங்கள். நல்லா தரையை துடைச்சிட்டு பூஜை அறையை துடைச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவு கோலம் போட்டு இந்த கரு ஊமத்தையை 2ஆக கட் பண்ணி உள்ள விதையை எடுத்துகிட்டு விளக்கேற்றி பாருங்கள். வீட்டில் துர்சக்திகள் எதுவும் இருக்காது. எவ்வளவு சண்டைகள் பிரச்சனைகள் ஏதோ மன சங்கடமாகவே இருக்கும், அது எல்லாமே நிவர்த்தி தரக்கூடியது இந்த கரு ஊமத்திக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப பலன் அதிகம். இது வந்து தெரிஞ்சுக்கோடா ஹரி. சரிங்க. ஆமாம், இதுதான் கரு ஊமத்தை வந்து செடி இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் கற்றுக்கணும் நீ. சரி. ஆமாம், இதில் விளக்கேற்ற சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த கரு ஊமத்தையில் விளக்கேற்றுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு. சரி சரி தங்க, முடிச்சிடலாமா? சரி, நன்றி தங்கங்களா. நீங்களும் பயன்படுத்தி பலன் பெறுங்க. நன்றி. நல்ல மொட்டு பூ. இதுதான் கரு ஊமத்தியுடைய பூ.